ஆரம்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு மேல் எப்படி அல்லாஹ்விடம் நெருங்குவது என்பது சாதாரணமான விஷயமா? இன்னும் நெருங்கி வாருங்கள். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா. இரண்டு வில்லுடைய நுனிகள், புருவத்தினுடைய நுனிகள் எப்படி இணையுமோ அந்த அளவுக்கு கூர்மையின் இணைகுதலாக அல்லாஹ்வும் அவன் தூதரும் இணைந்தார்கள். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. தன் அடியாருக்கு அல்லாஹ் எதை சொல்ல வேண்டுமோ அதை சிறப்பாக அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். மேராஜ் முடிந்து வந்தார்கள், தைரியமாக இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தினார்கள். செய்தனா அதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என் ரசூல் சொன்னார்களா, ஒரு இரவில் இவ்வளவு பெரிய பயணம் திடலிலும் வானத்திலும் விண்ணிலும் மண்ணிலும் நடந்தது என்று சொன்னார்களா? நான் நம்புகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு சித்தீக் என்ற பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோற்றினார். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் என்பதை யோசிக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நமக்கு ஏற்பட வேண்டிய ஈமான் எங்கே இருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால் உடனே செய்து விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவை எந்த அளவுக்கு கட்டி பாதுகாத்தார்கள் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அடித்து துரத்திய மக்களிடம் இருந்தும் கூட மக்காவை விட்டு வெளியே செல்லவில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் உத்தரவு கொடுக்கிறார், நபியே இனிமேல் நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம், நீங்கள் மதீனாவுக்கு புறப்படுங்கள் என்று அல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய உத்தரவு கொடுத்தான். ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை, செய்ய கட்டளையிடப்பட்டார்கள். நல்ல விளங்கணும், மக்காவில் இருந்து நீங்கள் மதீனா என்ற ஒரு நகரம் யஸ்ரிப் இருக்கிறது, அங்கு நீங்கள் செல்லுங்கள் என்று கட்டளை வந்தது. அதனால் பிறந்த பூமியில் இருந்து, அதனால் கஅபாவில் இருந்து, அதனால் மக்கத்து மன்னர் தர்பார் பிறந்த அந்த பூமியில் இருந்து, தன்னுடைய திருமணம் நடைபெற்ற அன்னை கதிஜா அம்மாவினுடைய கபரில் இருந்து, தன்னை வளர்த்தெடுத்த அப்துல் முத்தலீபினுடைய பாரம்பரிய குடும்பத்தில் இருந்தும், அபூ தாலிபிடம் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிறந்து குழந்தையோடு சகோதரர்களாக, நண்பர்களாக, குடும்பமாக, இரத்த பந்தங்களாக வளர்ந்த எல்லா உறவுகளையும், சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும், கதீஜா அம்மாவிடமிருந்து பெற்ற எல்லா சொத்துக்களையும் விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவருக்கும் மத்தியில் அல்லாஹ் என்கின்ற ஒற்றை சொத்தை மட்டுமே எடுத்து சென்றார்கள் மதீனாவிற்கு. சுப்ஹானல்லாஹ்.